ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹனி சில்லி பொட்டேட்டோ எப்படி செய்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹனி சில்லி பொட்டேட்டோ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு ஆனியன் ஒன்று எடுத்திருக்கேன், கேப்சிகம் ஒன்று எடுத்திருக்கேன், பச்சை மிளகா ஒரு சின்ன பச்சை மிளகாவை 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தாள் எடுத்திருக்கேன், 2 பொட்டேட்டோவை வாஷ் பண்ணி தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், டொமேட்டோ சாஸ் வந்து 1 ஸ்பூன், சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஒரு 2 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சோயா சாஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இஞ்சி சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேப்சிகத்தையும் ஆனியனையும் நம்ம எப்படி கட் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள பாட்டு இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டராக இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. இந்த சீட்ஸையும் எடுத்துருங்க. குடமிளகா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு குடமிளகாவும் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்ம இப்போ இன்றைக்கி 2 பொட்டேட்டோ தானே பண்ணுறோம், இதில் பாதி கூட போதும் நம்மளுக்கு. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படியே க்யூப்ஸாக கட் பண்ணி விட்டுருங்க. க்யூப்ஸாக கட் பண்ணாலும் சரி, இந்த சைடு அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணால் கூட ஓகே தான். கொஞ்சம் பெரிய சைஸ் வேணால் பெரிய சைஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா இன்னமும் சின்ன சைஸ் தான் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் பாதி கேப்சிகம் தான் போட்டிருக்கேன், எனக்கு பாதி போதும்ட்டு பாதி தான் நான் போட்டிருக்கேன். வேணும்னா 1 ஃபுல்லாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஆனியன் எப்படி கட் பண்ணால் ஃபஸ்ட்டு 4 கட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துருக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து இந்த இதை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா சிசரில் கூட கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக இந்த பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தாள் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சிசரில் கத்திரிக்காய் கட் பண்ண முடிஞ்சாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சிசர்லேயே கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஆஃப் பாயில் ஆனால் போதும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ்லாம் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இதோட 1/2 உப்பு போட்டால் போதும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா பாயில் ஆச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது காமிக்கிறேன். ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வந்துட்டேன். இப்போ இந்த பொட்டேட்டோவில் வந்து 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு என்ன வேக வச்சிட்டோம். இது நல்லா கசரி விட்டுட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். தேவையான பொருள் என்னென்னன்றதில் ஒரு 3 பொருள் வந்து சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்ன பொருள்னால் ஆயிலு, சால்ட்டு, ஹனி, இந்த 3 மட்டும் சொல்ல மறந்துட்டேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா உருளைக்கிழங்கும் கார்ன்ஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஆயில் ஹீட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நல்லா. இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆனால் போதும்.
நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றணும். இப்போ கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஒரு 2 குழி சின்ன ஸ்பூன் ஊற்றினா போதும். 2 ஸ்பூன் எண்ணெய் காயிடும் நல்லா. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பொரியட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய். இதில் வந்து பச்சை மிளகாய் தான் நம்ம காரம். அதுபோக ரெட் சில்லி சாஸ் இருக்கிறோம் இல்லையா, இது ரெண்டும் தான் நம்மளுக்கு காரம். இப்போது வெங்காயம்லாம் சும்மா லைட்டாக அரை வேக்காடு வந்தாலே போதும் தான். வெங்காயமும் கேப்சிகம் வந்து ரொம்ப குக் ஆகிடக்கூடாது, மீடியமாக குக் ஆனாலும் போதும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துருக்க சாஸ் போடலாம். ஃபஸ்ட்டு ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அடுத்து சோயா சாஸ். சோயா சாஸ் வந்து ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் இது 1/2 ஸ்பூன் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது சேர்க்கப்போம். சேர்த்து இதுக்கு வந்து லைட்டாக உப்பு போடுங்க. ஏற்கனவே பொட்டேட்டோவில் வேறு உப்பு போட்டுருக்கோம். அதனால் பார்த்துட்டு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. சாஸ்லையும் ஏற்கனவே உப்பு இருக்கும், பார்த்துட்டு தான் போடணும். லைட்டாக வந்து வாட்டர் விட்டுக்கோங்க, டக்குன்னு கட்டி ஆகிடும். லைட்டாக மட்டும் வாட்டர் விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஹனி ஊற்ற போகிறோம். இப்போ இந்த புளிக்கரண்டியில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஹனி ஊற்ற போகிறேன். ஹனி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பொட்டேட்டோ இருக்குன்னா அதை சேர்த்துக்கணும். லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த உருளைக்கிழங்கு போட்டுட்டு கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.